நண்பர்களே, நம்ம விளையாட போகிறது ஒன் பிளாக் மைன்கிராஃப்ட்டு. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சரி, தோண்டிட்டு என்னடா இவன்ட்டு இத்தனை இருக்குது எப்படிறான்னு கேட்குறீங்களா? இத்தனை ஆடெல்லாம் எப்படிறா பக்கத்தில் வந்துச்சு? எப்படின்னா, நான் வந்து ஆஃப்லைனில் எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதுதான் நடந்துச்சுங்க, வேறு எதுவும் நடக்கலை. இது கொண்டுருக்குமா? இப்போ நம்மள்ட்ட 3 ஷீப் இருக்குங்க. எப்படா அந்த குட்டியை கொல்லுவ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது எப்படி கொள்ளணும்னா, முதல்ல அதுக்கு ஃபீடு பண்ணணும். ஃபீடு வெளியே போயிருங்கடாடே சொல்லிட்டேன், உள்ளே நிற்காதீங்க. சரி, வீட்டு எங்கே? அடப்பா, இப்போ தானடா மூடி விட்டேன். சரி, இங்கே இருக்குது. இது இல்லை, அது வீட்டு எடுத்துக்கலாம். வீட்டு தேவை, மற்றதெல்லாம் உழைச்சிக்கலாம். எக்கு தேவையில்லை, முள் தேவை, மற்ற எல்லாமே தேவை. கொஞ்சம் உட்டு தேவை, உள்ள வெட்டை செய்ய எடுத்துக்கலாம். சரி, வீட்டை மாற்றிக்கலாம். இல்லை, அது என்னது, இதுக்கு பேர் என்னதுன்னே மறந்து போச்சு. இதுக்கு பேர் வீட்டு, அதுக்கு பேர் என்னதுன்னு இல்லை. தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ஆளில் போட்டுட்டு பாருங்கள். சரி, பெட்டு செஞ்சாச்சா? முதல் வாட்டி தூங்க போகிறான். தூங்குமா? தூங்கிட்டோம். சரி, காலையில் போவோம். காலையில் அடுத்து என்னடா இந்த கேமில் மட்டும் அடிக்கடி டக்குன்னு காலையில் ஆகுது? நம்மளுக்கெல்லாம் ஒரு 11 மணிக்கு தான் எழுப்புவீங்க. இன்னும் இதுலன்னா 2 செகண்ட் போதும், அடாங்கன்னு எழுப்பி நிற்பான். எப்படா இந்த கேமில் மட்டும் 2 செகண்டில் நைட் ஆகுது? இந்த செகண்ட் நைட் ஆகுதுல்ல, எப்படா தூங்குறான்? சரி, எப்படா உள்ளே போகிறீங்க? ஏன்டா வெளியே போக முடியா? என்னடா பண்ணுற? சரி, தோண்டிகிட்டே இருப்போம். அட, அவனை மாதிரி இன்னொருத்தன். எத்தனை பேரா வருவீங்க? முடி. சரி, தோண்டுவோம். எவனும் வரமாட்டேன்னு நம்புகிறேன். வரமாட்டான் நம்புவேன். கவுந்துட்டான். இப்போதாங்க கவ்வே பார்க்குறேன். எப்படா இவ்வளோ நேரமாக ஆச்சு? கவ்வே இப்போ தான் வருது. நீங்கள் போடா. சரி, தோண்டிக்கிட்டு இருப்போமே. ஏன்டா மூஞ்ச கட்டுறீங்க? என்னடா இப்போ தான்டா ஒன்று அனுப்பி விட்டேன். என்னடா ஒருத்தன் இவன் என்னடா அந்த வழியாக வரான்? இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இப்படி இன்னும் ஒரு பிளாக் ஏற்றி விடும். இப்போ எப்படி உள்ளே போவேன்? ட்ரிக்ஸு, லெஜெண்டரி ட்ரிக்ஸு. போய் அடுத்த செகண்ட் இன்னொருத்தன். போடா நீ வெளியே. இந்த குட்டி எப்போ வெளியே போகணுன்னு தெரில. போயிட்டு என்னடா உன்னால் உள்ளே போக முடியலன்னு பார்க்குறிய? போக முடியாது. நம்ம விளையாடிட்டு இருக்கும்போது எந்த அனிமலும் இந்த ஃபென்ஸுக்குள்ளே போகாது. இதில் என்னென்னா எல்லாமே ஃபென்ஸுக்குள்ளே போய் விழணும்னு ஆசைப்படுது. என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க, சண்டை போடுது. நான் தான் ஃபென்ஸுக்கு. சாரா, மூட தாண்டா வந்தேன், நீ எதுக்குடா இடையில குதிக்கிற? உன்னால் உள்ளேயே போக முடியாது. இதான் லெஜெண்டரி ட்ரிக்ஸு. உள்ளே போக முடியாது. எப்படி இப்போ உள்ளே போவ? ஜஸ்டா கலெக்ட் பண்ணேன்.
ரெண்டு ரெண்டு செஸ்ட்டுன்னு நினச்சேங்க, இன்னொரு செஸ்ட்டுன்னு நினச்சேன். சே, அப்படி தர முடியாதா? தந்தா என்னையா உங்களுக்கு? சரி, இப்போ எடுத்து பார்ப்போம். தோண்டுவோம். செஸ்ட் இதுக்கு எப்படா கலெக்ட் பண்ணேன், எதுக்குடா கலெக்ட் பண்ணேன்னு யோசிக்கிறீங்களா? இங்கே போட்டு அப்படியே போயிடுவேன். என்னடா 2 டேட்டிங் சேர்த்து வைக்கிறீங்க? அது ரெண்டுமே டேட்டு தானே, அதனால தான். அது டவுட் வராது யாருக்கும். என்னடா கூட்டமாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே விடணும்னு இப்போ யோசிக்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்டா இவன் கீழே குதிக்கிறான்னு பார்க்குறீங்களா? டாட்டா, பை.